वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तभावक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मः। सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म तथाप्नोति निबोध मे समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या परा विद्यया विन्दते अमृतम् அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म तथाप्नोति निबोध मे समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या पराः। ओम नमो भगवते वेंकटेशाय. அழகா பெருமாள் நாம் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விஷயங்களை டெவலப் பண்ணிக்கணுன்றத பியூட்டிஃபுல்லாக நமக்கு டெவலப் பண்ணி சொல்கிறான். அழகாக சொன்னார்னா பியூட்டிஃபுல் சொன்னான்னு கம்யூனிகேஷன் ஸ்கில் இதெல்லாம். ஒருத்தர் சொன்னார், சுவாமி நம்ம பெரியோர்கள் இடத்துல இருக்கிற ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த காலகட்டங்களில் நடைபெற்றதான சம்பவங்கள் அவர்கள் நினைவு கூறும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களை கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நமக்கு டீட்டெயில்டாக கொடுக்குறாத. ஒருத்தர் 50 வருஷம் முன்னாடி ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணார் அப்படின்னா, அந்த ஊருக்கு ட்ராவல் பண்ணின பொழுது வழியில் என்னென்ன பார்த்தார், அங்கே உட்காந்துருக்கிற காக்கா குருவி முதற்கொண்டு நோட் பண்ணி சொல்கிறதுக்கு அவருக்கு ஞாபக சக்தி இருக்குது. அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி நாம் எதை அப்சர்வ் பண்ணுறோம், எதை புரிஞ்சுட்டு இருக்கோம், ஒரு செகண்டில் நமக்கு பிரதிபை போய்டுறது, கவனிச்சதை நாம் மறந்து போய்டுறோம், அல்லது கவனிக்க மறந்து போய்டுறோம். அருகருகே இருக்கக்கூடிய 2 பொருட்களில் ஒரு பொருளை கூட நம்மளால் சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. எங்கே எதை கேட்டாலும் நமக்கு ஒரே ஒரு அல்டிமேட் என்ன அப்படி கேட்டால் கவனச்சிதறல், த லேக்கிங் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அப்படின்றதாக சொல்லி பேர். அது உண்மைதான்.
இப்போ நாம் இங்கே இதை அப்சர்வ் பண்ண வேண்டியது சமாச்சாரம் என்ன, கிருஷ்ணன் பக்குவமாக எப்படி கொண்டு போகிறான், அழகாக மறுபடியும் எதை சம்மரைஸ் பண்ணுறான், அதை அர்ஜுனன் கரெக்டாக புரிஞ்சுட்டு இருக்கானா இல்லையா, அதை வேல்யூ பண்ணுறானா இல்லையான்றதை அகைன் அண்ட் அகைன் பெருமாள் செக் பண்ணி பார்க்குறார். இதெல்லாம் எவ்வளோ முக்கியமான விசேஷங்கள் தெரியுமா, நம்ம உணரணும் இதெல்லாம். ஏன்னா கீழே சொன்னால் ஆத்ம பரமாத்ம உபதேசமான உடனே ஒரு சிலருக்கு என்ன ஆகும் அப்படி கேட்டால், நாங்கள் எதுக்கு கர்மயோகம் பண்ணிட்டு இருக்கணும், ஒய் ஷுட் ஐ வேஸ்ட் மை டைம். இப்போ இன்றைக்கி எல்லாம் அவசர யுகம், அடுத்து குயிக் காலேஜ் படிச்சுட்டே இருக்குச்சு, டபுள் டிகிரி ஒரே சமயத்தில் படிக்கணுன்றான். ஒரு டபுள் டிகிரி படிச்ச உடனே டக்குன்னு ஒரு ஐடி கம்பெனியில் போய் சேர்ந்துட்டு மாதம் 10,000 50,000 80,000 சம்பளம் வாங்கணுன்றான். அவங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணுன்றான். உடனே அதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சுக்கிறான். மன வாழ்க்கை என்பது மனமுறிவாயிடுறது. ஆனால் ஆத்மயோகம் ஆத்ம பரமாத்ம ஞானம் ஒருத்தருக்கு கிடைச்ச உடனே அவன் என்ன ஃபீல் பண்ணுறான்னா, நான் எதுக்கு சார் கர்மயோகம் பண்ணிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், எனக்கு அறிவு இருக்கிறதுனால நான் நேரம் ஞான யோகமே பண்ணலாமே. இதுதான் 3வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கேட்டான், ஞாபகம் இருக்கோ இல்லையோ. அப்புறம் இன்னொன்று விசேஷம் சொன்னார், எல்லாரும் இன்றைக்கி பண்ணுற காரியம்தான், கோவிலுக்கு போகிறேன்னு கர்மானுஷ்டானங்களை பரித்தியாகம் பண்ணிவிடுறான். கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கணும், பக்தி யோகம் பண்ணுறேன் நான், அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டா, அதுக்கு பக்தி யோகம்னு பேர். அங்கே போய் இப்படி உட்காந்து தியானத்தில் உட்காந்துக்கிறது, சுவாமி சன்னதானத்தில் போய் அப்படி உட்காந்துக்கிறது, ஒரு திண்ணையில் ஒரு மண்டபத்தில் போய் உட்காந்துக்கிறது, அப்படியே தெய்வீகமாக தன்னை காமிச்சிக்கிறது. ஆனால் ஒரு கர்மாக்களை பண்ணுறதில்ல. மத்கர்ம பரமோபவ, ஸ்பஷ்டமாக பகவான் சொல்லியிருக்கான் சுவாமி, மத்கர்ம பரமோபவ அப்படின்றதுனால என்ன அர்த்தம், இவர் பண்ணிட்டார், கோவிலுக்கு போய் பெருமாள் சேவிச்சா போகிறோம், கர்மயோகம் இல்லாமலே நமக்கு பக்தி யோகம் சித்திக்கலாமே அப்படின்னு நினைப்பா. இன்னொன்று அப்படி நினைச்சு அதற்கு உண்டானதான காரியங்களை பண்ணுவா, கரெக்டு தான். அது சில விஷயங்கள் நல்லதாகவே நடந்துட்டு இருக்கும் அவளுக்கு, ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருக்குன்றாலும் இல்லையோ, அதுபோல் ஸ்மார்ட்டாக ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கும். ஆனால் கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாம் அறகுறையாக போயிட்டு கடைசியில் இதோ பிரஷ்டா அப்படின்னு தத்தோ பிரஷ்டான்னு இங்கேயும் நழுவி போயிடுவோம், அங்கேயும் நழுவி போயிடுவோம், இதையும் சரியாக பண்ண முடியாது, அதையும் சரியாக பண்ண முடியாது. வைஸ்வானர வித்யை என்பதான ஒரு வித்யா விசேஷம், 32 விதமான பிரம்ம வித்தியைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த வைஸ்வானர வித்யில வைஸ்வானரன் யார் என்பதாக ஒரு கேள்வி, ரொம்ப சூக்ஷ்மமான பிரம்ம வித்யா விசாரம் இது. வைஸ்வானர வித்யன்றதுல 4-5 மகரிஷிகள் இருந்தா. அவன் என்ன பண்ணிவிட்டானா, இந்த குருடன் யானையை பார்த்த கதை ஒன்று சொல்லுவா, பிரசித்தமாக கவனிச்சிருக்கேடா. 4 குருடர்கள் போய் யானை எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலாம். ஒருத்தன் அந்த யானையினுடைய காலை மட்டும் தடவி பார்த்தான். குருடனோ இல்லையோ, அவனுக்கு முழு ஸ்ட்ரக்சர் தெரியாது இல்லையோ, யானையினுடைய காலை மட்டும் தடவி பார்த்தான். அது தடவி பார்த்தா அவனுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, யானை என்றால் அது தூண் மாதிரி இருக்கும் அப்படின்ட்டான். இன்னொருத்தன் யானையினுடைய தும்பிக்கையை மட்டும் தடவி பார்த்தான். அந்த தும்பிக்கையை மட்டும் தடவி பார்த்தோடனே அவன் என்ன பண்ணிட்டான், மரத்தனுடைய ஸ்டெம், மரத்தனுடைய களை மாதிரி இருக்குது யானைனா அப்படின்ட்டான். இன்னொருத்தன் வால் பகுதியை மட்டும் தடவி பார்த்தான். அந்த வால் பகுதி ரொம்ப மெல்லிசா இருக்கு இல்லையா, யானையினுடைய தானே யானை என்றால் அது கயர் மாதிரி இருக்கும் யானை அப்படின்னு அவன் எந்த இடத்த பார்த்தாலும் அதை மட்டுமே அவன் மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டான். யானையினுடைய மொத்த என்டையர் ஸ்ட்ரக்சர் அவளுக்கு கரெக்டாக வந்துதோ. அந்த மாதிரி இந்த வைஸ்வானர வித்யா விசேஷத்தில் கதை உபனிஷத் சொல்கிறது. இந்த கதையை ஒவ்வொரு மகரிஷியும் ஒன்று தெரிஞ்சுட்டான். அவன் என்ன நினச்சுட்டான், நாங்கள் தெரிஞ்சுட்டு தான் வைஸ்வானரம்னு தெரிஞ்சுட்டான். இதுதான் சில பேர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான்னா அதுலேருந்து வெளியே வரமாட்டான் பாருங்க. அவன் மைண்டில் அப்படியே போய் உட்காந்துடுறது. அதை ஒன்றுமே நீ எரேஸ் பண்ணவே முடியாது, அதை டீஃப்ராஸ்ட் பண்ணவே முடியாது உன்னால். அதுபோல் அவள் நான் சொல்கிறதா வைஸ்வானரம், நீ சொல்கிறதா வைஸ்வானரம்னு ஒருத்தருக்கு சண்டை போட்டான். அப்புறம் ஒரு ஜட்ஜுக்கிட்ட போனான். அவன் இவர்களுடைய அஜ்ஞானத்தை பார்த்தான். ஐயோ, இப்படி எல்லாருமே அறகுறையாக தெரிஞ்சுட்டு இருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு. கடைசியில் ஒரிஜினலான வைஸ்வானரம்னா என்னன்றது அழகாக உபதேசம் பண்ணினான் என்பதாக வைஸ்வானர வித்யா விசேஷத்தை குறித்து ஒரு கதை வருகிறது. இப்போ இதெல்லாம் என்ன தெரிகிறது, அவர்கள் இதுவரையிலும் உபாசனை பண்ணினா, ஸ்ரத்தையோடு தான் உபாசனை பண்ணினா, ஆனால் அவளுக்கு சித்தி வரல. ஏன் சித்தி வரலன்னா, உபாசனை பண்ணினது ஸ்ரத்தையாக இருந்தாலும் உபாசனை பண்ணப்பட்டதான விஷயம், அதனுடைய விஷயமானது தவறு. ஒருத்தன் அன்னாகாரம் இல்லாமல் 7 நாள் சமுத்திர கரையில் சமுத்திரம் 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 சமுத்திரம்னு தியானம் பண்ணான். நன்னாதான் இருந்தது தபஸானா என்ன பிரயோஜனம்? சமுத்திர தியானம் போல வியர்த்தம். அதே ராம ராமா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தியானம் பண்ணினான்னா அவனுக்கு பகவத் அனுகிரகமாவது கிடைக்கும். எனவே கர்மயோகம் செய்வதுதான் அதிகாரிகளுக்கு அத்தியந்தம் அவசியமானது. இல்லை என்றால் நித்திய கர்மானுஷ்டானத்தை விட்ட குற்றமானது அவனுக்கு ஏற்படும்.
அதாவது நித்தியகர்மானுஷ்டானத்தை விட்ட குற்றம் போல கர்மயோகத்தை விட்ட குற்றம் அவனுக்கு வராது. கொஞ்சம் கவனிக்கணும். நித்தியகர்மானுஷ்டானம் பண்ணலன்னா அது அவனுக்கு குற்றம், அது தப்பு, பாபம். ஆனால் நித்தியகர்மானுஷ்டானத்தை விட்டால் வரக்கூடிய பாபத்தை போல கர்மயோகத்தை விட்டால் அவனுக்கு பாபம் வராது. ஆனாலும் பலன் கிடைக்காது, பலன் கிடைக்காது. சமுத்திர தியானம் பண்ணினார், ஸ்ரத்தையோடு தான் பண்ணினார்னா பலன் கிடைக்காது. இவனால சம்சாரத்தை கடந்து போகவே முடியாது. ஆகையால் இது இவனுக்கு சம்சார பந்தம், சம்சாரத்திலேயே இருப்பதே மிகப்பெரிய பிரதிபந்தகம் இல்லையா? இதை விட வேற என்ன கஷ்டம் வேணும்? இதை விட அவனுக்கு வேற என்ன அனர்த்தங்கள் வேணும்? ஆகையால் இது கர்மயோகத்தை செய்வது என்பது அத்தியந்தம் இன்றியமையாதது. நாம் கர்மயோகத்தை ஒரு பொழுதும் பரித்தியாகம் செய்யக்கூடாது என்று பெருமாள் உபதேசம் பண்ணிட்டே வரான். இந்த கர்மயோகத்தினுடைய பெருமையை சொன்னான். அடுத்தது ஆத்மாவலோகனம் எப்படி ஏற்பட வேண்டும் என்பதான விஷயங்களை எடுத்து சொன்னான். ஹே அர்ஜுனா, யோகம் செய்ய ஒருவனுக்கு யோக்கியதை ஏற்பட்டது என்றால் அந்த யோகத்தினாலே அவனுக்கு ஏற்பட்ட அறிவு, அந்த அறிவுனாலே முக்கிய லட்சியம் எது? ஆத்மா. ஏன்னா கர்மயோகத்துக்கு அப்புறம் தான் ஆத்மாவுக்கு வரணும் நம்ம, அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் அது. அந்த முக்கிய லட்சியமான ஆத்மாவை எவ்விதமாக அடையலாம்? கர்மயோகத்தை செய்யும் ஆத்மா, நம்ம யோகத்தை செய்யும் யோக்கியதை பெற்றவன், அது அவனுக்கு ஒரு அறிவு கிடைச்சுடுத்து. சித்திம் பிராப்தா யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா. ஹே கௌந்தேய, சித்திம் பிராப்தாக, யோகம் செய்வதற்கு யோக்கியதை பெற்றவன், யோகத்தை செய்வதற்கு யோக்கியதை பெற்றவன், ஞானஸ்ய, அவனுக்கு உண்டாயிருக்கக்கூடியதான அந்த அறிவுக்கு, யா பரா நிஷ்டா, எது முக்கியமான டார்கெட்டோ, அதாவது அவனுடையதான லட்சியம், அந்த லட்சியம் எதுவோ, பிரம்ம, இந்த இடத்துல பிரம்ம சப்தம் என்ன குறிக்கிறது? ஆத்மாவை குறிக்கிறது. பிரம்மன்றதான சப்தத்திற்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. கான்டெக்ஸ்டை வைத்துக் கொண்டு நாம் அர்த்தம் பண்ணணும். பிரம்ம, அந்த ஆத்மாவை அவன் எதா ஆப்னோதி, எப்படி அடைகிறானோ, எப்படி அனுபவிக்கிறானோ, ததா சமாசேனமே சுடும். அதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், கீழே கொஞ்சம் விஸ்தாரித்து சொல்லியிருக்கேன். அதை அனுவாதம் பண்ணி மறுபடியும் உனக்கு சொல்கிறேன். இந்த விஷயம் 3வது 4வது 5வது 6வது அத்தியாயங்களில் காண்பிக்கப்பட்ட விஷயம். அதை நான் உனக்கு திருப்பி அனுவாதம் பண்ணி சொல்கிறேன். கவனி. சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய ஆபரா சித்திம் பிராப்தா, ஷரீரம் போகிற வரையிலும் ஒவ்வொரு நாளும் செய்யும் கர்மயோகத்தால் தியான சித்தியை பெற்றவன். அதனால தான் இன்னைக்கு அந்த கர்மயோகத்தை முதல்ல சொன்னோம். அந்த கர்மயோகத்தை எம்பசைஸ் பண்ணதுக்கு தாற்பயம் என்ன? எடுத்த உடனே கர்மயோகம் விட்டுட்டு நான் நேராக ஞான யோகத்தை பண்ணுறேன், இல்லை பக்தி யோகத்தை பண்ணுறேன்னு ஆரம்பிச்சிடக்கூடாது. அது ரொம்ப அனர்த்தாவகம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஷரீரம் போகிற பரியந்தம் ஒவ்வொரு நாளும் அவன் செய்ததான கர்மயோகத்தினாலே அவனுக்கு தியான நிஷ்டை, தியான சித்தி அடைகிறது. அப்படி அந்த தியானத்தை, அந்த தியான நிஷ்டையை அடைந்தவன் சித்தி மாப்னோதி, என்ன சித்தி அடைகிறான்? பிரம்ம, பரபிரம்மத்தை அடைகிறான். அப்படின்னு சொன்னா இப்ப இந்த சித்தியானது பிரம்ம பிராப்தியை விட வேறானது அப்படின்னு சொல்றார். அப்ப அது என்னது? ஆத்ம பிராப்தி. பரபிரம்மத்தை அடையிறது வேற, பிரம்மத்தை அடையிறதுனா இங்க ஆத்ம பிராப்தி. சுவாத்மாவை அடையிறது ஞான நிஷ்டை தான் சொன்னான். பிரம்ம ததாப்னோதி நிபோதமே. பரபிரம்மம்னு சொன்னதுனால பிரம்மம்ன்றது இங்க எதை குறிக்கிறது? ஆத்மாவை குறிக்கக்கூடியது. யதா, எந்த பிரகாரத்தினாலே அப்படின்னு அர்த்தம். யதா ஏன பிரகாரேன பிரம்ம ஸ்வ ஆத்ம ஸ்வரூபத்தை பிராப்னோதி அடைவானோ, அனுபவிக்கிறானோ, அனுபவிப்பானோ, ததா அதே பிரகாரத்தை சமாசேன மே ஸ்ருணு. இது 6வது அத்தியாயத்தில் சொன்னார். 6வது அத்தியாயத்தில் சொல்லிருக்கார். இப்போ கன்க்ளூஷனில் இருக்கார். ரஷ் ஹவர்ஸ் 18வது அத்தியாயம் முடிய போகிறது. இன்னும் சீக்கிரம் 18வது அத்தியாயம் முடிய போகிறது சுவாமி. நம்ம இப்போயே 50 ஸ்லோகத்தில் வந்துடும். 20 ஸ்லோகம் தான் இருக்குது. அந்த 20 ஸ்லோகத்தில் சில இடத்துல வரைச்சா 3-4 ஸ்லோகங்கள் ஒரே உபன்யாசத்தில் முடிஞ்சு போயிடும்.
அதனால் கேட்டுக்கோ. சமாசேன ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல வேண்டாம். ரொம்ப விஸ்தாரமாக உனக்கு சொன்னால் உனக்கு மண்டையில் ஏறாது, கொஞ்சம் உனக்கு அதெல்லாம் கொஞ்சம் பிரமிப்பை உண்டாகும் தெரியும் என்றதாக. ஏ அர்ஜுனா, யதா எந்த பிரகாரத்தினால், திருப்பி சொல்கிறேன், ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், சித்திம் பிராப்தா பரபிரம்மாதி கச்சதி. இந்த இடத்துல பிரம்மசப்தமானது ஆத்மவாச்சம், ஆத்மவாச்சி. பிரம்மசப்தமானது ஆத்மவாச்சி, ஆத்மானா ஜீவாத்மவாச்சி. ஏன் இந்த இடத்துல ஜீவாத்மாவை சொல்லணும்? பிரம்மசப்தத்தினால பரமாத்மாவே சொல்லலாமே. பிரம்மசப்தத்தினால பரமாத்மாவை சொல்லிட்டா என்ன நஷ்டம்னார்? அப்படிதான் பிரச்சனை. என்ன பிரச்சனைனார்? ஒன்றும் இல்லை சுவாமி, பரபிரம்மன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், இங்கே பிரம்மன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். அங்கே பரபிரம்மனா உத்கிருஷ்டதமமான பிரம்மம், இங்கே பிரம்மசப்தத்தினால ஜீவன் குறிக்கப்படுறான். கர்மயோகம் பண்ணி பிரயாணாத்து இவன் கர்மயோகத்தை பண்ணி அந்த கர்மயோகத்தினால அவனுக்கு பக்தி யோகம் சித்திக்கிறது, ஞான யோகம் பக்தி யோகம் சித்திக்கிறது. அதே போல் இப்போ கர்மயோகம் பண்ணுறான், இந்த கர்மயோகத்தினால அவனுக்கு ஞான யோகமானது சித்திக்கிறது. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் 6வது அத்தியாயத்தில் பெருமாள் முடிக்கச்சே என்ன பண்ணான், ஞான யோகத்தை சொன்னான், 3ல் கர்மயோகத்தை சொன்னான், 4ல் அந்த கர்மாவில் அடங்கி இருக்கக்கூடிய ஞான பாகத்தை சொன்னான், 5ல் அதை விவரணம் பண்ணான், 6ல் அந்த ஞானத்தை நன்னாவே விஸ்தாரம் பண்ணிட்டு திருப்பி முடிக்கச்சே என்ன பண்ணான், இது எல்லாத்த காட்டிலும் பக்தி யோகம் சிறந்தது என்று 7வது அத்தியாயத்திலேருந்து பக்தி யோகத்தை பெருமாள் ஆரம்பிச்சுட்டான். 7வது அத்தியாயத்திலேருந்து பக்தி யோகத்தை பரமாத்மா ஆரம்பிச்சுட்டான். ஆகையால பிரம்மத்தை பெறுகிறான் அப்படின்னு சொன்னா இந்த சித்தி இருக்கே எது, சுவாத்மானுபவ சித்தி அப்படின்னு சொல்லணும். அதை பிரம்மத்தை பரபிரம்மத்தை அடைவதை காட்டிலும் இது வேறானது. அப்ப இந்த ஸ்லோகத்தில் ஆத்மானுபவத்தை தான் சொல்றார். இப்போ ஏவஞ்ச கர்மா பண்ணணும், கர்மாலேருந்து ஞானம் உண்டாகும், ஞானத்திலேருந்து பக்தி உண்டாகும். இது ஏவம் பரம்பரா, இது ஒரு பிரகாரம். இது உடனே ஜம்ப் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு போச்சு, விஷயம் தெரிஞ்சு போச்சு, நான் பார்த்துக்கிறேன்னு. அதுதான் கீழே சொன்னேன். இன்றைக்கி 60 வயசு 70 வயசு பெரியவா இருக்கா, அவளுக்கு 40-50 வயசுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் ஞாபகத்தில் இருக்குது. நமக்கு அழகாக அதை கோர்வையாக சொல்கிறா, அதை ஒரு ஃப்ளூயண்ட்டாக அவள் சொல்லும் பொழுது அதை நாம் ரசிக்கிறோம். பட் நம்மளால் ஒரு 2 வார்த்தை பேசுகிறதுக்குள்ளே திக்கி தடுமாறி முன்ன பின்ன போட்டு அதில் லாங்குவேஜ் வேறு பேரியர் ப்ராப்ளம் வந்து எதை எங்கே கோக்கிறது, எதை எங்கே சொல்ல வரோம், எதை சொல்ல வரோன்றது தெரியாமல் மனசுக்குள்ளே தடுமாறிண்டு அந்த மனசில் பல எண்ண அலைகள் மோதிண்டு அந்த எண்ண அலைகளில் பல இடங்களில் நமக்கு கேப் விழுந்து பபிள்ஸ் வந்து அதை சொல்கிறதுக்குள்ளே புக் பக் பிக் பிக் பக் பிக் அப்படின்றோம். நம்ம ஒரு வார்த்தை வாயில் வரமாட்டேன்றது, நமக்கு ஒரு வார்த்தை நமக்கு வாயில் வரமாட்டேன்றது. அப்படி இருக்கச்சே நான் எடுத்த உடனே ஞான யோகம் பண்ணுறேன், நான் இருக்கச்சே இது பக்தி யோகம் பண்ணுறேன், நான் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டா போகிறேன், எனக்கு கர்மயோகம் அவசியம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆத்மாவலோகம்ன்றது சாமானிய விஷயமா சுவாமி? ஆத்மாவை நீ எப்படி அனுபவிப்ப, ஆத்மாவை நீ எப்படி புரிஞ்சுப்ப? ஆத்மானா என்னன்னு தெரியுமா உனக்கு? கருப்பான் தெரியுமா, சகப்பான் தெரியுமா? அதை வாண்டாம் சுவாமி. நேற்று ஒருத்தர் காஞ்சிபுரம் போனார், பெருமாளை சேவிச்சார். எப்படி சேவிச்சார்? ரொம்ப நல்லா சேவிச்சார், ஆச்சரியமாக சேவிச்சார், ரொம்ப சந்தோஷம். பெருமாள் என்ன புஷ்பம் சாத்தின்றார், என்ன கலர் வஸ்திரம் சாத்தின்றார் சொல்லுமே அப்படின்னா, நன்னா சேவிச்சார் சொல்லுமே சுவாமி. அவர் சேவிச்சிருக்கார், நன்னாரா சேவிச்சிருக்கார், 10-15 நிமிஷம் பெருமாளை இருந்துரா சேவிச்சிருக்கார். ஆனால் இது மனசில் பதியிலையே. ஒன்றுமில்லை, பிரத்யட்சமாக பார்த்தா அந்த திருமேனி அற்புதமான திருமேனி. அங்கே யார் வந்தா யார் போனா, எந்த கோவிந்தாச்சார் வந்தாரா, கிருஷ்ணமாச்சார் வந்தாரா, வாசுதேவாச்சார் வந்தாரா, இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அவருக்கு பதில் சொல்ல தெரியுது, அவகிட்ட பேசுறது தெரியுது. இன்ஃபேக்ட் அவள் உடுத்தின்னு வந்திருக்கிற ஷால்வ கலர் தெரியுது. சரி, பெருமாள் என்ன வஸ்திரம் உடுத்திருந்தாருனா, பெருமாள் நல்லா வச்ச கண்ணு வாங்காமல் தான் சேவிச்சிருக்கார் அவர், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மனசில் அது பதியல. இப்படி ஒரு மூர்த்தி விசிஷ்டமாக இருக்கிற வஸ்துவை நீ மனசில் வாங்கிண்டாலே உனக்கு மறுநாள் கேட்டாலே பதில் சொல்ல தெரியலையே. அமூர்த்தமாக இருக்கக்கூடிய மூர்த்தி விசேஷமாகவே இல்லை, ஒன்றுமே தெரியாது. ஆத்மா எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆத்மாவை எப்படி தியானம் பண்ணணும்னு தெரியாது, ஆத்மாவை என்னன்றது சொல்கிறது தெரியாது. அப்படி இருக்கிற ஆத்மாவை நீ அனுபவிக்கணும், அடையணும் அப்படின்னா அது ஞான யோகம் எப்படி சித்திக்கும்? தமிழில் ஒரு பழமொழி கூட சொல்லுவா இல்லையா, கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் பார்த்தானாம் அப்படின்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு. வீட்டு கூரை மேலே கோழி உட்கார்ந்துட்டு இருக்கு, அந்த கோழியை போய் பிடிடானா அந்த கூரை மேலே ஒரு ஏணி போட்டு ஏறுறதுக்கு கூட அவனுக்கு துப்பு கிடையாது, தொப்புது கீழ் உழுந்துடுறான். இப்படி இருக்கிறவன் வானத்தின் மீது ஏறி வைகுந்தத்தை எப்படி அடைவான்னு ஒரு கேள்வி கேட்பான். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் பார்க்க முடியுமான்னு கேட்பான். அந்த மாதிரி கர்மயோகமே உனக்கு தெரிஞ்சுக்கினத்தும், உனக்கு பெருமாளை சேவிச்சாலேயே கண்ணை மூடிட்டு உனக்கு என்னன்னே தெரிய மாட்டேன்றது. நீ ஒன்றுமே தெரியாத ஆத்மாவை நான் தியானம் பண்ணுறேன், ஆத்மா அனுபவம் எனக்கு வந்துடும், ஞான யோகம் எனக்கு வந்துடும், நீ தான் உபதேசம் பண்ணிட்டே, ஆத்மா உபதேசம் எனக்கே கிடச்சி கொடுத்து, ஆத்மா உபதேசம் கிடைச்சா நான் நேராக ஆத்மா யாத்தாத்மியத்தை தானே நான் அடையணும்னா. ஒருத்தர் கேட்டார், ஒரு காலேஜில் போய் சேர்றார், எம்ஏக்கு அவருக்கு அட்மிஷன் கிடச்சிது. எம்ஏக்கு அட்மிஷன் கிடச்ச உடனே அவர் என்ன பண்ணார்,
நான் எம்ஏ பரீட்சை எழுதிட்டார். என்னப்பா பரீட்சை எழுதிட்டார்? ஆமாம், எனக்கு எம்ஏ அட்மிஷன் கிடச்சி கொடுத்து பரீட்சை எழுதினா நான் எனக்கு உடனே நான் எம்ஏ பாஸ் பண்ணிட்டு தானே அர்த்தம்னார். அட பைத்தியமே, எம்ஏல இப்போ தான் உனக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு செமஸ்டர் இருக்குது, செகண்ட் செமஸ்டர் இருக்குது, தேர்ட் செமஸ்டர் இருக்குது, ஃபோர்த்து செமஸ்டர் இருக்குது. 4 செமஸ்டரை நீ கிளியர் பண்ணணும். எம்ஏ தானே? ஆமாம் எம்ஏ தான்ப்பா. எம்ஏல இப்போ தானே உள்ளே சேர்ந்துருக்கேன். ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு 6 புஸ்தகம் சிலபஸ் வச்சுருக்கேன், செகண்ட் செமஸ்டருக்கு 8 புஸ்தகம் சிலபஸ் வச்சுருக்கேன். அந்த மாதிரி அந்த புஸ்தகங்களை நீ வாசிச்சா தானே, அந்த புஸ்தகங்களை பரீட்சை பண்ணி எழுதினா தானே, அதுலேருந்து நீ பாஸ் பண்ணினால் தானே, அப்புறம் தானே உன்னால் முடியும். எம்ஏல சேர்ந்துட்டேன் அப்படின்னு தானே ஒரே காரணத்தினால நீ எம்ஏ பாஸ் பண்ண ஆகிட முடியுமோ? அந்த அந்த வகுப்பில் நீ சேர்ந்தேன்ற ஒரே காரணத்தினால அந்த வகுப்பில் நீ பாஸ் பண்ணதான் அர்த்தமாயிடுமோ? அதே மாதிரி தானே இங்கே சொல்லப்படுறது, அதே அர்த்தம் தானே இங்கே காண்பிக்கப்படுகிறது. ஸ்பஷ்டமாக இந்த அர்த்தத்தை சொல்கிறாரு. நமக்கு என்ன சொல்கிறார்? நீ உனக்கு ஆத்மோபதேசம் பண்ணிட்டானாலே, அப்படி ஆத்மோபதேசம் பண்ணேன்றதான ஒரே காரணத்தினால உனக்கு எல்லாம் சித்திச்சிருமா? ஞான யோகம் பண்ணிட முடியுமா? பக்தி யோகம் வந்துடுமா? முதல்ல கர்மயோகம் பண்ணுப்பா, அதுலேருந்து தான் பக்தி யோகம், அதுலேருந்து தான் ஞான யோகம் வரணும், அப்புறம் தான் பக்தி யோகம் வரணும். போவே முடியாது. இதை புரிந்து கொள். நிஷ்டா ஞானஸ்ய யாபரா, நிஷ்டா ஞானஸ்ய யாபரா. கீழே கூறிய ஆத்மானுபவம் தான். அதை தான் சொல்கிறார் இங்கே நிஷ்டா அப்படின்னு அர்த்தம். நிஷ்டான்றதுக்கு தாத்பரியம் என்ன? ஆத்மானுபவம் தான். தியானத்தினாலே அடைய வேண்டிய பரம பிரயோஜனமே உனக்கு ஆத்மானுபவம். அந்த ஆத்மாவை அனுபவிக்கிறது தான் தியானத்தினால் அடைய வேண்டிய பரம பிரயோஜனம். நிஷ்டா அப்படின்னு அர்த்தம் பலன். பரமே பலேஹி உபாயோ நிதிஷ்யதி. பரமே பலேஹி உபாயா. முக்கிய பலனில்தான் அந்த உபாயமானது பரியவசிக்கிறது. முக்கிய பலனில் தான் அந்த உபாயமானது போய் உட்காருகிறது. ஆகையால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான பலன் ஆத்மாவலோகனம். அதை முன்னாடியே நாம் பார்த்தோம். நாம் முன்னாடியும் இந்த விஷயத்தை பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். ஏன்? அசக்த புத்தி சர்வத்திர ஜிதாத்மா விகடஸ்பிருகா நைஷ்கர்மிய சித்திம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதி. 41 ஸ்லோகம். ஒவ்வொரு கர்மாவுக்கு ஏதாவது பலன் இருக்கும். அப்போ அதில் பண்ணும்பொழுது அதில் மனசானது லயிச்சிரும். ஒவ்வொரு கர்மாவுக்கு நான் பலன் இருக்குமே, அதில் பண்ண ஆரம்பித்தா எனக்கு மனசு அதில் லயிச்சிருமே அப்படின்னாச்சா, பலனில் பற்றுதல் இல்லாமல், பலனில் ஆசை இல்லாமல் கர்மாக்களை மெல்ல மெல்ல செய்வதற்கு நாம் நம்மை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆத்மானது மனசுன்றது அவ்வளோ சுலபமானது இல்லை. மனசுன்றது கட்டுப்படுத்தக்கூடியது இல்லை. நாம் அதை கட்டுப்படுத்த முயற்சித்தோமே அது நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விடும். அதுதான் நான் முதல்லயே சொன்னேன். மனதை நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பெருசாக ஆர்ப்பாட்டம் பண்ணி நான் மனதை திரோதானம் பண்ணுறேன்னு அடக்க முடியாது. அது அடக்க முடியாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும்னா, மனசு கூட நாம் பழகணும், மனசை பழக்கணும். மனசை அடக்கிறதுன்றதுக்கு தாற்பயம் என்னன்னா, மனசை நல்வழிப்படுத்தி கொண்டு வரணும். நெஞ்சே நல்லை நல்லை என்று ஆழ்வார் பாசுரம் விட்டார். நெஞ்சமே நல்லது நல்லது, அப்படியே நல்லது நல்லது நடக்கட்டும் அப்படின்றார். அந்த மனசை என்ன பண்ணணும், நம்ம அழகாக டைவர்ட் பண்ணணும். அதை முரட்டுத்தனமாக அதை அடக்க முயற்சிக்க கூடாது. முரட்டுத்தனமாக அதை அடக்க முயற்சித்தோம்னா அது அடங்காது. அதை நல்ல வழியில் நாம் பழக்கணும். அதனால் நைஷ்கர்மிய சித்தியம் பரமாம் சந்நியாசேன அதிகச்சதின்னு பலாபிசந்திரகிதமாக பண்ணணும். அப்படி பலாபிசந்திரகிதமாக நீ கர்மாக்களை பண்ணினாயேயானால் அது உனக்கு என்ன பண்ணும் அப்படி கேட்டால், அது ஆத்மாவலோகனத்திற்கு உனக்கு சாதனமாகும். அதை விட்டுட்டு நான் ஏன் இதுக்கு உட்காந்து பிரயத்தனம் பண்ணோம், நான் ஏன் இதுக்காக ஆசை பண்ணோம், நான் நேரம் இதை பண்ணுறேனே அப்படின்னு இவன் ஆரம்பிச்சிடக்கூடாது. சித்திம் பிராப்தா யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா. ஹே கௌந்தேய, ஹே குந்தியின் புத்ரா, சித்திம் பிராப்தா, யோகம் செய்வதற்கு எவன் யோக்கியதை பெற்றவனோ, ஞானஸ்ய, அப்படி அவனுக்கு உண்டான அறிவுக்கு, யா பரா நிஷ்டா, எது ஒன்றானது முக்கிய லட்சியமோ, பிரம்ம, அந்த ஆத்மாவை, பிரம்ம மறுபடியும் சொல்ற, அந்த ஆத்மாவை, பிரம்மசப்தம் எதை குறிக்கிறது, அந்த ஆத்மாவை, யதா புனோதி, அவன் எப்படி அடைகிறானோ அல்லது எப்படி அனுபவிக்கிறானோ, ததா அந்த முறையை, சமாசேனத்தோ, இன்னும் நான் டிஸ்கிரைப் பண்ணவே ஆரம்பிக்கல,
இன்னும் கிருஷ்ணன் அந்த விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணவே ஆரம்பிக்கல. சமாசேனைவ மே நிபோத, என்னிடமிருந்து சுருக்கமாக, நான் சுருக்கமாக சொல்கிறேன், முதல்ல இதை சுருக்கமாக தெரிஞ்சுக்கோடாப்பா, அப்புறம் அபியாசம்லாம் வரட்டும், அப்புறம் மேலே சித்திக்கட்டும். நன்னா ஞான நிஷ்டையில் ஒன்று உட்காரேன், யார் வேணான்னு சொன்னால் நீ நான் ஞான நிஷ்டை பண்ணுறது நானாக கெடுக்கிறேன், அதெல்லாம் இல்லை. முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும். விஷயமே தெரியாமல் நம்ம காலம் இருக்கலாமா? இப்போ எதை கேட்டாலும் எங்களுக்கு பண்ண தெரியும், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றா, கற்றுக்க மாட்டேன்றா. ஆனால் கற்றுக்கிற ஆர்வம் இல்லை, பண்ணிடுவோம்ன்றதான ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அது ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கலாம், தன்னம்பிக்கை இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் என்னால் மட்டும்தான் முடியுன்ற மாதிரி யோசிக்கிறதுலாம் தப்பு இல்லையா? அந்த மாதிரி நமக்கு மனசை பழக்கப்படுத்த வழக்கம் இல்லை, கர்மாக்கள் பண்ணலை, கர்மாக்கள் சித்தி அடையலை, அதுக்குள்ளே நான் ஞான நிஷ்டையில் போய் உட்காந்துக்கிறேன்னா அது கஷ்டம். அது குருடன் அத்தனை பேரும் பார்த்தா மாதிரி தான். வைஸ்வானர வித்தியில் சொல்லப்பட்டபடி நாம் இஷ்டத்துக்கு பார்த்துருவோம். அந்த மாதிரி பார்க்காமல் யோகம் செய்யும் யோக்கியதை ஒருவனுக்கு ஏற்பட்டது என்றால் இந்த கர்மாக்கள் மூலமாக அவனுக்கு அந்தக்கரண சுத்தி ஏற்படுறது. பெரியோர்களிடத்தில் உபதேசம் பெறுகிறான், அப்படி கிடைச்சதுன்னா அப்போ அவனுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அறிவுக்கு முக்கியமான லட்சியம் இது ஆத்மா. அந்த ஆத்மாவை அவன் அடையும் பிரகாரத்தை நான் அவனுக்கு சொல்கிறேன். அத்தகையதொரு ஆத்மாவை அவன் அடையும் பிரகாரத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். சித்திம் பிராப்தா யதா பிரம்ம ததா ஆப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா. இதெல்லாம் கீழே விவரணம் பண்ணப்பட்ட விஷயங்கள் தான். கருமமும் ஞானமும் கொண்டு எழும் காதல்னு தான் சுவாமி தேசிகன் ஆரம்பிக்கிறார். இது ஆளவந்தார் காண்பித்த வழி ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரா. ஸ்வதர்ம ஞான ஸ்வதர்ம வைராக்கிய அப்படின்னு ஆரம்பிக்கணும். உன்னுடைய ஞானம் ஏற்படணும், அதுக்கப்புறம் வைராக்கியம் ஏற்படணும். அதுக்கப்புறம் நாம் வைராக்கியம்னு என்ன பண்ணணும்? பலாபிசந்தி ரகிதமாக கர்த்திருவ தியாக மமதா தியாகம் பண்ணணும். ஸ்வரூப தியாகம்ன்றதாக நேர கர்மாக்களை பண்ணாமலே பரித்தியாகம் பண்ணக்கூடாது. தாம் பண்ணக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் பகவத் அர்ப்பணம்ன்றதான ஒரு உத்தமமான ஞான விசேஷம் ஏற்படணும். சொஸ்மை சுப்ரீத்தையே ஸ்வயமேவ காரயதி, என்னப்பனே சர்வேஸ்வரா தேவதேவா உனக்கே இது அத்தனையும் நான் சமர்ப்பணை செய்கிறேன் என்று பகவத் அர்ப்பணம் செய்யக்கூடியதான பெருமை பெற்றிருக்கணும். அதனால் நான் இப்போ ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் நாம் பண்ணேன்னு நினச்சக்கூடாது. அந்த பிரயோஜனம் பரமாத்மாவை ஆராதிக்க செய்கிறது. தஸ்மின் பிரசன்னே கிமிஹாஸ்தியலபியம், அது பரமபுருஷ ஆராதனமாச்சுன்னு சொன்னான். அவன் பிரசன்னனானானேயானால் நமக்கு சித்திக்காதது எதுவும் உண்டோ? அவனுடைய பிரசன்னம், தஸ்மின் பிரசன்னே, அந்த பெருமாள் ஒரு சந்தோஷமாக எல்லாம் உண்ணும் சோறு பருகு நீர் தென்னும் வெற்றிலை என்று எல்லாம் பகவத் அர்ப்பணமாக பண்ணுறோம். எல்லாத்தையும் அவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறோம். அப்போ அவன் என்ன ஆகுது? அவனுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தினால் அவன் என்ன பண்ணுறான்? பிரியோகி ஞானனோத்தியர்த்தம் என்று நம்மை அவன் அனுகிரகம் செய்கிறான். இப்போ எல்லாம் அவன் காரியம் அப்படின்றத புரியணும். அந்த சாத்வீக தியாகம்னு ஒன்று சொல்கிறோம் பாருங்க. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அத்தியந்த முக்கியமானது சாத்விக தியாகம். நீ எந்த காரியத்தை பண்ணினாலும் பகவானேவ ஸ்வஸ்மை சுப்ரீதையே ஸ்வயமேவ காரயதி, ஸ்வஸ்மை சுப்ரீதையே ஸ்வயமேவ காரித்தவான். ரெண்டு விதமாக சொல்கிறார். ஸ்வயமேவ காரயத்தின்னு சொல்கிறார், அப்புறம் உடனே என்ன பண்ணுறார்? ஸ்வயமேவ காரித்தவான். ஆரம்பிக்கச்சே நம்ம காரயதி, அவனே பண்ணுறான், அவனுடைய திருவுள்ளத்திற்காக பண்ணுறான், அவனை ஆராதிப்பதற்காக செய்கிறான், இதனுடைய பலனையும் அவன் ஸ்வீகரிக்கப் போகிறான் என்று சொஸ்மை தன்னிடத்தில் சொப்ரீதையே தன்னுடைய பிரீத்திக்காக ஸ்வயமேவ அவனே காரயதி செய்கிறான். அது முடித்தோம். அந்த பலன் நல்லபடியாக ஒரு காரியம் பண்ணோம். ஒருத்தர் பெருமாளுக்கு 1008 புஷ்பங்களினாலே அர்ச்சனை பண்ணுறாரு வச்சுப்போமே. பெருமாளுக்கு 1008 புஷ்பங்களினால் அர்ச்சனை பண்ணுறார். அப்போ சாத்விக தியாகம் பண்ணுறார். சொஸ்மை சொப்ரீதையே ஸ்வயமேவ காரித்தவான். இந்த காரியத்தை யார் பண்ணிட்டா? நான் பண்ணுறேன்னா? நான் பண்ண முடியுமா? நான் நினச்சா பண்ண முடியுமா? எனக்கு அது சாத்தியமா? எனக்கு அது சக்கியமா? முடியாதே. ஸ்வயமேவ காரித்தவான், அந்த பரபிரம்மம் சர்வேஸ்வரனான பெருமாள் தானே அவனே இதை செய்து கொண்டான் என்று ஒரு உயர்ந்த நிலை இருக்கிறது பாருங்கள். அந்த நிலையைத்தான் இங்கே காண்பிக்கிறார் என்பதை நாம் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக பார்க்கிறோம். சித்திம் பிராப்தா யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா என்று இந்த 50வது ஸ்லோகத்தில் காண்பிக்கிறார். மேலே அடுத்த ஸ்லோகங்களுடைய விவரணங்கள்லாம் மேலே நாளைய உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியான் சொல்கிறத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க.
सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म तथाप्नोति निबोध मे तथाप्नोति निबोध मे समासेनैव कौन्तेय समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या परा निष्ठा ज्ञानस्य या परा இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். सिद्धिं प्राप्तो यथा ब्रह्म तथाप्नोति निबोध मे समासेनैव कौन्तेय निष्ठा ज्ञानस्य या परा தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது. அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்ரி மாலிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி, மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத் பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா வித்தம் பலம் யசா புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம் பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து ஹெல்த்து இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும். அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம் பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம். அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னு புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னு புரியுறது. அலோலுபத்துவம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்துவம் துஸ்வப்ன காத்தா, கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம் யசா. அதுக்கு மேலே राजस सुकुमार मदनांचा पुतळा. राजस सुकुमार मदनांचा पुतळा. राजस सुकुमार मदनांचा पुतळा. राजस सुकुमार मदनाचा पुतळा. राजस सुकुमार मदनाचा पुतळा. रवी शशिकला लोपलिया. राजस सुकुमार मदनाचा पुतळा. राजस सुकुमार मदनाचा पुतळा. राजस
राजा पुतला राजस सुकुमार पांडुरंग ये रे 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 विठोबा रे
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.